நாங்க அண்ணாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. காமராஜர் கொள்கை தலைவர்ம்பாரு. காமராஜரை வீழ்த்தி தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ன்ற அறிவு கூட இல்லாம பெரியார் 94 வயது வரைக்கும் வீதி வீதியா மூத்திர சட்டியை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா இவர் சனிக்கிழமை சாயந்தரம் ஊர்ல இருக்கிறவனை பூரா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கூட்டி வச்சு கொன்றுவாரு. இதுதான் பெரியாருடைய கொள்கைய. விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசினாரு. கவர்னர் என்பதே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு இவர் பேசினாரு. ஒரு வாரம் கழிச்சு கவர்னரை போய் அவரே தான் சந்திச்சாரு. ஏற்கனவே அவர் ஒரு 41 பேரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. இங்க சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இங்கெல்லாம் போய் அவங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரை நீக்குவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. நீயே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடு, நீயே ஒரு ஆலோசனையை சொல்லு, இதை எப்படி செய்யலாம்னு சொல்லு. எது சும்மா திமுக திமுக திமுகன்னு காலையில கக்கூசு போறதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? சரி, அறிவிச்சு அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சு சட்டமன்றத்துல அடுத்து தீர்மானம் போட்டுருவாங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்கன்னா நீ கூட்டிட்டு போய் டெல்லியில போய் உண்ணாவிரதம் இருந்துருவியா? விவசாயிகளை கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போறேன்னு சொன்ன ஆள் தானே. இங்கே ஆலயங்கள்லாம் போய் முற்றுகையிட வேண்டியதானே. நாயோட வேர்வை அது மைத்துக்குள்ளேயே அடங்கி போயிரும்னு சொல்லுவாங்க. அப்படி இவருடைய வேகம் வந்து பனையூர் பங்களாக்குள்ளேயே அடங்கிக்கிறோம். குடியுரிமை அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு பணியை மறைமுகமா என்ஆர்சி சிஏஎஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கணக்கெடுப்பதற்கான வேலையை தான் இப்ப இவங்க செய்யறாங்க. தேவை ஏற்பட்டால் தேர்தலையே தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பை கூட இவர்கள் உருவாக்குவார்கள். கயா மாவட்டத்துல ஒரு வீட்டுல 965 பேர் வாக்காளராக இருக்காங்கன்னு சேர்க்கிறேன். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்ல தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து. ஒரு வீட்டுல 965 பேர், வீட்டு நம்பர் 000. பீகார்ல வந்து ஒரு மாதிரி மிரட்டி உருட்டிடுவானுங்க இந்த குண்டர்கள் வச்சுக்கிட்டு. தமிழ்நாட்டுல அது நடக்காது. தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு வரி வாங்குற, எவ்வளவு வரி கொடுக்குற, திரும்ப கொடுக்குற, அதை கேட்டு இவர் ஏதாவது என்னைக்காவது போராடி இருக்கிறாரா? சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்கன்னு நீ அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து வலியுறுத்து, உன் கருத்தை சொல்லு. சரி, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு போராடினவர் மணிப்புரை பத்தி என்னைக்காவது பேசினாரா? பேச மாட்டாரு. ஆட்சியை பிடிப்பது பாஜகவின் நோக்கம் அல்ல, அதிமுகவை பிடிப்பது பாஜகவின் நோக்கம். அதிமுக பாஜக ஓட்ட விஜய் நின்னா விஜய் பிரிச்சு கொண்டு போறாரு. அதான் இப்ப நடக்க போகுது. நம்ம ஊர்ல பீகாரிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? அது யாருன்னு விசாரிங்க. நீங்க மோடிக்கு தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும்னு தேர்தல் ஆணையம் அறிவித்து அதற்கான வேலைகள்ல இறங்கி அவங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இதை எதிர்க்க வேண்டும் என்று இந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட போதே தமிழ்நாடு அரசு சார்பாக, திமுக சார்பாக இதற்கு எதிர்ப்பு அப்படின்றது பதிவு செய்யப்பட்டது. இப்போ இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை எதிர்த்து நேற்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டமும் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. ஆனா தாவேகா கலந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு தாவேகா சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம், ஆனா அதே நேரத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டம், திமுக எடுக்கக்கூடிய முயற்சி, இதெல்லாமே வந்து ஒரு ஏமாற்று வேலை அப்படின்ற மாதிரியாக கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போது நடைமுறையில திமுகவுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதையெல்லாம் திசை திருப்புவதற்காக திமுக செய்யக்கூடிய நாடகம் அப்படின்ற மாதிரியான கருத்தை தாவேகா முன் வச்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அதை குறிப்பிட்டிருக்கார். எப்படி பார்க்கறீங்க? அதாவது விஜய் அப்படிங்கிறது வந்து அவர் யாருக்காக வந்திருக்கிறாரோ அவருக்கு விசுவாசமாக அறிக்கையில விட்டு கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். நீங்க விஜய் வந்து எந்த அரசியல் குறித்து இவர் பெரிய ஆழமான பார்வையோடு இவர் பேசுற அரசியலை கேட்டாலே அப்படி புழு புழுந்தா இருக்கு. நாங்க அண்ணாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரு. காமராஜர் கொள்கை தலைவர்ம்பாரு. காமராஜரை வீழ்த்தி தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தார்ன்ற அறிவு கூட இல்லாம அங்க கொள்கை தலைவர், இங்க இவர் வருவாரு, இப்படின்னு என்னத்தையாவது பேசிட்டே இருப்பாரு. பெரியார் 94 வயது வரைக்கும் வீதி வீதியா மூத்திர சட்டியை தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா இவர் சனிக்கிழமை சாயந்தரம் ஊர்ல இருக்கிறவனை பூரா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கூட்டி வச்சு கொன்றுவாரு. இதுதான் பெரியாருடைய கொள்கைய. பெரியார் தெருவா போனவர். கொள்கைக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இவர் கொள்கை தலைவர்னு சொல்ற ஆளுகள் நீங்க காமராஜர் ஆட்சி, காமராஜர் கொள்கை தலைவர், காமராஜர் எளிமையான மனிதர், நன்றாக வாழ்ந்தார், அதெல்லாம் ஓகே தான். காமராஜர் ஆட்சியை காமராஜரை கொண்டு வர முடியவில்லை, என்ன செய்ய முடியும்? அது அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல். அவர் காங்கிரசினுடைய பிரதிநிதியாக இருந்தார், காங்கிரஸ் பார்ப்பனியத்தின் பிரதிநிதியாக இருந்தது என்ற குற்றச்சாட்டை தமிழ்நாட்டில் வைத்தார்கள். திமுக அதிகாரத்திற்கு வந்தது. இதெல்லாம் வரலாறு.
இப்ப நீங்க வந்து ஒரு அடையாள அரசியல் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒரு கருத்தியல் அரசியல் அப்படிங்கிறத வீழ்த்தி ஒரு அடையாள அரசியலை முன்னிறுத்துகிறார்கள். அப்ப அந்த அடையாளங்களை தூக்கி கொண்டாந்து வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கருத்தியல் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியல் திராவிட இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலின்பால் தமிழ்நாட்டு மக்கள் ஈர்க்கப்பட்டு 67 அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்பது ஒன்று இருக்கட்டும். இப்ப திமுகவினுடைய 75 ஆண்டு கால பயணத்தில் அந்த அரசியல் கட்சி அது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கவர்னர் விஷயமாக இருக்கட்டும், இவரே எவ்வளவு முரண்பட்டு இருக்கிறார் என்று நான் சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டுல விஜய் பேசினாரு, கவர்னர் என்பதே தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு இவர் பேசினாரு. ஒரு வாரம் கழிச்சு கவர்னரை போய் அவரே தான் சந்திச்சாரு. அவர் சந்திச்சதுக்கு பின்னே ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவின் அடிப்படையில தான் அவருக்கு இசட்டு பிரிவோ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கான். உனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு யார் கொடுத்தா, எதுக்காக கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தா, நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஒன்றும் இசட் பாதுகாப்புலாம் தேவையில்லை, நான் மக்களோட போய் சேர்ந்து இருக்க போறேன், இங்க யாரு இப்ப இசட் பிரிவு பாதுகாப்போட சுத்தி திடுறா, கவர்னரே வேண்டாம், கவர்னர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆளு, அதுதான் எங்க கொள்கைன்னு சொல்லிட்டு கவர்னரை போய் சந்திச்சது அன்னைக்கே அவர் சந்தி திருச்சி போய் நிற்கிறாரு. அப்புறம் இவர் பேசக்கூடியது எல்லாம், இவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு முறையான பதில் எதுவும் வராது. மாறாக வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மயிலாப்பூருக்கும் பனையூருக்கும் இடையில ஒரு ஒரு டெலிகாம் இருக்கு. இங்க மயிலாப்பூர்ல இருந்து என்ன அறிக்கை அங்கே போகுதோ அதை அப்படியே எடுத்து அவர் தெரியுமான்னு தெரியாது, அவருக்கே அது அப்படித்தான் அறிக்கை விட்டோமான்னு அவருக்கு தெரியாது. நீங்க அதை ஒரு குரூப் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அதை எழுதி வெளியிட்டுக்கிட்டு இருப்பாரு. இவர் ஒரு அரசியல் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு கூட்டம் நடக்குது, எல்லா கட்சிக்கும் முறையா அழைப்புகள் கொடுக்குறாங்க, யாரு வேண்டது வேண்டாங்க இல்லைன்னு கொடுக்குறாங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து நீங்க சிறப்பு வாக்காளர் சிறுத்தம் அப்படிங்கிற பேர்ல இவங்க கொண்டு வரக்கூடியது எல்லாமே, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, வாக்காளர் ஜாபிதான்னு இப்ப ஒண்ணு இருக்குல்ல பட்டியல், அது இப்ப இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்ப திரும்ப முதல்ல இருந்து கோட்டை போடுறாங்க. போட்டு வீடு வீடா நாங்க வரப்போறோம், நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள நாங்க வாரோம், நீங்க எல்லாரும் ஆவணத்தை எல்லாம் கொடுங்க, அதுல இருந்துதான் 1, 2, 3ன்னு நாங்க பேர் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்றான். நான் என்ன கேட்கிறேன், இதே வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பான், அவன் போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் இதுக்காக அங்கிருந்து திரும்பி வரணுமா, வர்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா, அதான் அவசரப்படாதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க 6,36,00,000 வாக்காளர்கள் இன்றைக்கு பட்டியல்ல இருக்காங்க. இந்த 6,36,00,000 வாக்காளர்கள் இப்ப இல்ல, நடைமுறையின் அடிப்படையில் இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 2025 ஜனவரி மாசம் புதிய வாக்காளர் பட்டியல்னு ஒண்ணு வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணு வெளியிடுவாங்க. இந்த வருஷமும் ஜனவரி 6ஆம் தேதி ஒண்ணு வெளியிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் 6,36,00,000 வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, என்னென்ன வயது பிரிவினர் இருக்கிறாங்கன்னு தேர்தல் ஆணையமே ஒண்ணு கொடுத்துருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இனிமே கிடையாது, அதை ஆட்டைக்கு இனிமே சேர்த்துக்கிற மாட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ள யார் வாக்காளர்களாக இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இனிமேதான் கணக்கே எடுக்க போறோம். அந்த இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அதுதான். இப்ப நீங்க வந்து நான் வெளியூர்ல இருக்கேன், இப்ப நான் சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இவங்க இங்க வர்ற நேரத்துல நான் இல்ல ஊர்ல, நான் சென்னைக்கு தான் போயிருக்கேன், அங்கே ஒரு 10 நாள் இருந்திருப்பேன், வரும்போது இவங்க இல்லைன்னா நான் வாக்காளராக இல்லை அப்படின்னு இவங்க கணக்கு முடிக்கிறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த இதுமே எந்த பகுதியில நடக்கும் அப்படின்னா, பாஜகவுக்கு யார் ஓட்டு போட விரும்பாதவர்களோ அவர்களுக்கு நீங்க வந்து பிரச்சனை என்னன்னு பாருங்க. நீங்க அதை மூடி மறைக்கிறாங்க, இதை மூடி மறைக்கிறாங்க, நீங்க போய் 35 நாளா குப்பரடிச்சு படுத்தது எதை மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க வண்டியில இருக்கக்கூடிய சிசிடிவி எடுத்து நீங்களே போடுங்கன்னு சொன்னா போட மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே போய் பிரச்சாரத்துக்கு போனீங்க, அங்கே உங்க பஸ்ல சிசிடிவி காட்சி இருக்குல்ல, அது ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, நீங்க என்னத்தை வந்து வெளியே வந்து பேசிட்டீங்க, எதுவும் பேசுறது இல்லை. கேட்டா சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி நீங்க தான் ஆர்ப்பாட்டமே பண்ணீங்க. இதெல்லாம் இருக்கு. அவருடைய பேச்சு என்பது எந்த அரசியல் நாகரிகத்திற்கும் உட்பட்டது அல்ல. நீங்க தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள், நீங்க வந்து ஏற்கனவே ஒரு 41 பேரை வாக்காளர் பட்டியலிருந்து இருந்து நீக்கிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. இது போன்ற அரசியல் செய்திகள் தொடங்கி உங்க உள்ளூர்ல நடக்கக்கூடிய சிறிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் வரை தெரிந்து கொள்வதற்கு வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இருக்கிற வாக்காளர்களை பூராத்தையும் வாக்காளர், நீங்க அதுக்கு அடிப்படை ஒன்றுங்க, என்ன விஷயம் தெரியுமா, பாஜகவுக்கு தேர்தல் ஜனநாயகத்தின் மீது எப்போதுமே நம்பிக்கை இருந்தது கிடையாது. அந்த கட்சியினுடைய அமைப்பே அப்படிதான் இருக்கும். அவர்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள், எல்லாமே நியமனம் தான். RSSல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னா அதுலயுமே RSSல யார் வேணாலும் வர முடியாது, சித்வான பார்ப்பனர்னு ஒரு குரூப் மட்டும் தான் வருவாங்க தலைவரா.
அதுல ஒரு தலைவரா இருக்கிறவன் சாகும்போது தலவாணிக்கு அடியில ஒரு பேரை எழுதி வச்சுட்டு போவேன். அதை எடுத்துதான் செத்ததுக்கு பின்னாடி வாசிச்சு இவர் தான் தலைவரும்பாங்க. இதான் இவங்க தேர்தல் நடத்துற லட்சணம். தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் வாக்கு இயந்திரத்தை வைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, அதிகாரத்திற்கு வந்தார்கள். இப்போது வாக்காளரே இல்லாமல் அதிகாரத்திற்கு வருவதற்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. இது பளிச்சுன்னு தெரியுது. பீகார்ல 65 லட்சம் பேர் இல்ல. யாரு இல்லைன்னு போய் பாத்தீங்கன்னு சொன்னா பட்டியல் பிரிவு மக்கள் இல்ல, சிறுபான்மை மக்கள் இல்ல, யாருமே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டு அதிகாரிகள் தானே அதை போய் ஆய்வு பண்ண போறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், பயங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு மாதத்திற்குள் 6.25 கோடி பேரை வீடு வீடாக சந்திச்சு அவங்க வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பதற்கான வாய்ப்பு முதல்ல இருக்கா? அப்படி செய்ய முடியுமா? முதல்ல ஒரு மாசத்துக்குள்ள செய்ய முடியுமா? அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, நீங்க அவகாசம் எடுத்துக்கங்க, ஒரு வருஷம் கூட அவகாசம் எடுத்துக்கங்க, 6 மாசம் கூட எடுத்துக்கங்க. அதை எடுத்து நீங்க சிறப்பா என்ன செய்யுங்க. தேர்தல் வர்ற நேரத்துல மட்டும் வந்து ஏன் அதை செய்யறீங்க? நீங்க தேர்தல் நேரத்துல வந்து அதை செய்யறதுனுடைய அவசியம் என்ன? சரி, இதே எஸ்ஐஆர் இந்த ஜனவரியில இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே? ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் விடுபட்டு போனது வந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்கல்ல. இப்ப நீங்க இதே ஊர்ல எடுத்துக்கங்களேன், திருநெல்வேலி ஊரே நான் சொல்றேன். திருநெல்வேலியில பாளையங்கோட்டை தொகுதிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நாகர்கோயிலை சேர்ந்த 20,000 பேர் வேலை வைப்பாங்க. நாகர்கோயிலை சேர்ந்தவங்க இங்க வீடு கட்டி குடியிருந்து இங்க வேலை வைப்பாங்க. ஆனா சொந்த வீடு அங்க இருக்கும், வாக்கு அங்க இருக்கும். அவங்க நாகர்கோயில்ல இங்க இருந்து இதை விட்டுட்டு அங்க நாகர்கோயிலுக்கு அவங்க போகணும். சரி, எல்லா நாளும் போக முடியுமா? அப்ப வீக் டேஸ் நீங்க ஒரு மாசம் கணக்கு பண்ணீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை தான், 4 சனிக்கிழமையே வச்சுக்கோங்க. இப்பதான் வீட்டுல இருப்பாங்க, சனிக்கிழமை கூட இப்ப இல்ல, ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை இவங்களால செஞ்சு முடிக்க முடியுமா? 6.5 கோடி பேரை சேர்க்க முடியுமா? வெளியூர்களுக்கு வேலைக்கு போனவங்க கதி என்ன ஆகும்? நான் வெளி மாநிலத்தையே சொல்லல, உள்ளூருக்குள்ளே சொல்றேன். நான் என்னவே சொல்றேன். நான் பாளையங்கோட்டையில எனக்கு முகவரி, பாளையங்கோட்டையில எனக்கு வாக்கு. ஆனா நான் சென்னையில இருக்கேன், வேலை நிமித்தமாக இங்க போறேன், 10 நாள் இங்க இருக்கேன், நான் இங்க போறேன் இருக்கேன். அப்ப நான் இல்லாத நேரத்துல இங்க வந்து வீடு பூட்டி கிடக்க, இங்க ஆள் இல்ல, வாக்காளராக இவர் இல்லை என்று எழுதிட்டு போனான்னா நான் எங்க போய் அலையிறது? அப்ப இந்த மாதிரி யாரெல்லாம், அதுவும் குறிப்பிட்ட இப்ப நீங்க சிறுபான்மை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், பட்டியல் பிரிவு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இங்கெல்லாம் போய் அவங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேரை நீக்குவதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. இதை வந்து நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, விஜய்க்கு வாக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியவே போறது இல்லை, அதனால விஜய்க்கு வாக்கு கண்டிப்பா இருக்கும். மத்த வெளியே போய் உழைக்க போறான்ல, வேலைக்கு போறான்ல, அது அவன் வாக்கு. இப்ப நீங்க வந்து இது திமுகவா அண்ணா திமுகவா? இப்போ நீங்க 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 இல்ல இப்ப நீங்க பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான வாக்குகளை நீக்குவதற்கு திட்டம் இருக்குது அப்படின்ட்டு. எதன் அடிப்படையில இதை சொல்றீங்க? எப்படி இதை சாத்தியப்படுத்தும்? இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது எப்படி சாத்தியமா 1 கோடி பேரை எப்படி நீக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? 1 கோடியே 50 லட்சம் பேரை நீக்கிறதுக்கான வாய்ப்பு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 மாச காலத்திற்குள் இவர்கள் இதை பரிசீலனை என்று எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அதற்குள் அவங்க கேட்கறது என்ன தெரியுமா, படிவங்கள் கேட்கிறாங்க. அந்த படிவங்கள்ல ஆவணங்கள் கேட்கிறாங்க. நீங்க ஆதார் கொண்டாங்க, முதல்ல ஆதார்லாம் வேண்டாம் நானுங்க. இப்ப நீங்க வந்து பிறப்பு சான்றிதழ் கொண்டாங்க. இப்ப ஒரு ஆள் இறந்து போயிட்டாருன்னா டெத் சர்டிபிகேட் போய் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் கொண்டாந்து இணங்கியதோட அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ற வேலை இருக்குல்ல. இந்த வேலையை ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் செய்வதற்கு 1 வாரம் ஆகும். ஒரு வாக்காளர் தன் வாக்கை இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு அவனுக்கு 1 வார கால அவகாசம் தேவைப்படும். 1 வார கால அவகாசம் தேர்தல் ஆணையம் சம்பளம் கொடுக்குமா? வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பானா? இவன் வேலைக்கு போக வேண்டாமா? பொங்கல் வருது, நீங்க எல்லாமே இது பூராமே என்ன காலங்கள்? திருவிழா காலங்கள். தீபாவளி ஆரம்பிச்சு பொங்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட திருவிழா காலங்கள். கிறிஸ்துமஸ் வரும், புத்தாண்டு வரும், எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த காலங்களில் இவர்கள் உழைப்பதற்காக கொஞ்சம் கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டிய காலமாகவும் இது இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வாக்காளர்களை அதை வந்து எடுக்கிறோம், நம்ம அதை வேண்டான்னு சொல்லல. எல்லா வீட்லயும் போலி வாக்காளர் இருந்தா நீக்கணும், புதுசா உள்ளவங்களை சேர்க்கணும், இதெல்லாம். ஆனா அதுக்கான கால அவகாசம் என்ன? 1 மாசமா? நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள முடிச்சுட்டு ஜனவரி மாசம் நாங்க அறிவிச்சிருவோம், நாங்க இல்லைன்னு சொல்லிடுவோம். நீங்க அந்த தேர்தல் ஆணையர் பேசுறதே பாருங்களேன், பெயர் நீக்கப்படும். இவங்களுக்கு நீக்கிறணும், மொத்தத்துக்கு நீக்கிறணும், எல்லாத்தையும் நாங்க நீக்க போறோம். என்ன நீக்க போற? அப்ப இது சந்தேகத்திற்கு உண்டானதாக இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து இதை எதிர்க்கிறது யாரு? அதிமுக இதை எதிர்க்குது. அப்ப பாஜகவோடு சேர்ந்திருக்கிற நாளைக்கு என்ன சொல்லுவது வந்து கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் அப்படி எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு ஆளானோம்னு வந்து பேசி நிற்பாங்க. இது ஒன்னாச்சா?
தாவேகா தலைவருடைய அறிக்கை அவருக்கு விஜய்க்கு ஓட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓட்டு விஜய் ஓட்டா தான் இருக்கும். ஏன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே போறதில்ல, வந்தாலும் ஆனா சந்திக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு சிபிஐ உள்ள போயிருக்காங்க, சந்திப்பாங்க. ஆனா என்னன்னா விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு, அவருக்கு வாக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு தேர்தல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, விஜய்க்குடைய ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இவர் படம்லாம் எடுத்தாரு, ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லி எடுத்தாரு. இப்ப பல விரலா அவன் வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் ஒரு விரல் புரட்சி இப்படிதான் நடத்துறதா? நான் என்ன கேட்கிறேன், அரசியல் மாச்சரியங்கள் எங்களுக்கு இருக்கிறது. திமுகவோட அரசியலாக எங்களுக்கு நெருங்கி வருவதில் சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் வாக்காளர் என்று வருகிற பொழுது அதை எல்லோரும் இணைந்து நின்று நாங்கள் என்ன செய்யணும், அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம், துணை நிற்போம் அப்படின்னு சொன்னா. சரி, நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். உங்களுக்கு திமுக மேலதான் பிரச்சனை இல்லை, நீங்களே கூட்டத்தை கூட்டுங்களும் பார்ப்போம். அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்களே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, கூடுனா அப்புறம் அது அனைத்து கட்சி கூட்டம் போட்டா வர்ற அனைத்து தலைவர்கள் பூரா செத்துருவாங்க, ஏன்னா எங்க ஆளுங்க கூட்டம் கூடிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நீயே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடு, நீயே ஒரு ஆலோசனையை சொல்லு, இதை எப்படி செய்யலாம்னு சொல்லு. எது சும்மா திமுக திமுக திமுகன்னு காலையில கக்குசு போறதுல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அப்ப திமுக அப்படிங்கிறது நீ திமுக தவறு செய்திருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறது, ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, அதை விமர்சிக்கிறதுக்கு தான் 1000 இருக்கு, எல்லாரும் பேசித்தானே இருக்கான். அதை பேசி அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, அதை வாங்கிக்க, அவ்வளவுதான் மேட்ரு. வாக்கு இருக்குமா இருக்காதா என்பதில் கட்சிகள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, பீகாருடைய அனுபவத்தை பயன்படுத்தி இது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க இது இருக்குல்ல, எது இவர் சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறத பத்தி சொல்றாருல்ல, இப்பதான் அறிவிச்சிருக்கிறேன். நீங்க அவன் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு அவன் ஒவ்வொரு வேலையை பார்ப்பான். என்னதான் அவன் செய்ய போறான்னு தெரியாம சட்டமன்றத்தை கூட்டி அவன் அறிவிச்சிருக்கிறா. உடனே அனைத்து கட்சி கூட்டம்னு அறிவிச்சாரு, அறிவிச்சு அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்சு சட்டமன்றத்துல அடுத்து தீர்மானம் போட்டுருவாங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாங்கன்னா நீ கூட்டிட்டு போய் டெல்லியில போய் உண்ணாவிரதம் இருந்துருவியா? நீ பரந்தூருக்கே போய் நான் விவசாயிகளை கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போறேன்னு சொன்ன ஆள் தானே. இங்கே ஆலயங்கள்லாம் போய் முற்றுகையிட வேண்டியதானே. இது பூரா இந்த வாய்ப்பேச்சு வீரர்கள் இவங்களுக்கு என்னன்னா, அந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விஜய பொறுத்த மட்டும் நாயோட வேர்வை அது மைத்துக்குள்ளேயே அடங்கி போயிரும்னு சொல்லுவாங்க. அப்படி இவருடைய வேகம் பனையூர் பங்களாக்குள்ளேயே அடங்கிக்கிறோம், உள்ளேயே உட்காந்துக்கிடுவாரு, உள்ளேயே பேசிக்கிடுவாரு, அவ்வளவுதான் இது நடக்கும். நான் 1.5 கோடி பேர் அப்படின்னு சொல்றது ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேன். நீங்க 6.5 நீங்க கிட்டத்தட்ட 7,80,00,000 பேரு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை. அதுல போன தேர்தலில் 6,26,00,000 ஓட்டு இருந்துச்சு. அந்த 6 லட்சம் அது இப்ப ஜனவரி 2025 ஜனவரி 6,38,00,000 மாறுச்சு. 68,000 பூத்து 74,000 பூத்தாக மாறுச்சு. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற வெப்சைட்லயே அந்த கணக்கு இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் அழிச்சிரு, திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அதை செய்யுங்கள். ஆனால் 1 மாதத்திற்குள் எப்படி செய்வீர்கள்? அதற்கான மெக்கானிசம் என்ன இருக்கு? சரி, அரசு ஊழியர்கள் 12 லட்சம் பேரை களத்துல இறக்குனீங்கன்னா அரசு பணி என்னத்துக்கு ஆகும்? ஆசிரியர்கள் வேலை என்னத்துக்கு ஆகும்? நீங்க தினமும் வீடு வீடா போனாதானே இதை செய்ய முடியும். நீங்க எல்லா ஆசிரியர்களும், எல்லா அரசு அலுவலர்களும், எல்லா சிப்பந்திகளும் எல்லாரும் ரோட்ல இறங்கி இந்த வேலையை 1 மாசம் செஞ்சா 1 மாசம் அரசு அலுவலகத்தை பூரா மூடி வைக்க போறீங்களா? மூடி வச்சுட்டு இந்த வேலையை செய்வீங்களா? அப்ப இது எல்லாமே என்னன்னா, நீங்க இவர்கள் நாங்க அந்த லெவல்ல அதிகாரி, இந்த லெவல்ல அதிகாரி, தமிழ்நாட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டு அதிகாரிகள் மேல் ஏன் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? அவங்க தானே செய்ய போறாங்க. ஏன் நீங்க நீதிமன்றத்துல தமிழ்நாட்டு அதிகாரியே வேண்டாம், இதுக்கு கருவுரை விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலுங்க. நீங்க அன்னைக்கு உங்க வாய் எங்க போச்சு? தமிழ்நாட்டு அதிகாரிகள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிச்சு அவங்க போய் வீடியோ விட எடுக்க போறாங்க, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா, அதே தமிழ்நாடு அதிகாரி தானே கரூரை போய் விசாரிக்க போவா? தமிழ்நாட்டு அதிகாரிகளே இல்லாமல் ஒரு விசாரணை என்று சொல்லும் போது இனிக்குது. அப்ப இப்ப எப்படி அதை பேசுறீங்க? அப்ப அன்னைக்கு தமிழ்நாட்டு அதிகாரிகளும் இருக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. ஆக இது சந்தேகம் இதெல்லாம் அப்பாற்பட்டு அவர்கள் சொல்லக்கூடியது 1 மாத கால நடைமுறைக்குள், நவம்பர் 4 டு டிசம்பர் 4 1 மாத கால நடைமுறைக்குள்
6.5 கோடி வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று அவர்கள்ட்ட கேட்பது, ஆவணங்களை கேட்பது, அவர்கள் ஆவணங்களை கொடுப்பது. அதுல ஒரு படிவம் கொடுக்காங்க, மறந்துடாதீங்க. அந்த படிவத்தை யாராவது ஒருவர், அதுல QR கோடு இருக்கு, அந்த படிவத்தை ஜெராக்ஸ் எடுத்து இன்னொருத்தர் பயன்படுத்த முடியாது, மறந்துடாதீங்க. அதுல QR கோடு இருக்கு. அது ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட படிவம், ஒருவருக்கு மட்டும்தான். அதுல அவர் சப்போஸ் எழுதும் போது ஏதாவது ஒரு தவறிழைத்து விட்டால், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு, இப்ப பிறந்த தேதியை எழுதும் போது 7ன்னு எழுதுறதுக்கு என்னத்தையே ஒண்ணு எழுதிட்டாரு, மாற்றி எழுதிட்டாரு, திரும்ப அதை அழிச்சிட்டு எழுத முடியாது, மறந்துடாதீங்க. திரும்ப அந்த படிவத்துக்கு QR கோடு வச்சிருக்கான். அப்ப என்னன்னா, ஒருவர் தவறாக ஃபில்அப் பண்ணிட்டா கூட அவருடைய வாக்கு இல்லாமல் போகும். நீங்க அப்படித்தான் அந்த படிவம் இருக்கு. நான் அந்த படிவத்தை பார்த்தேன், அந்த படிவமும் அப்படித்தான் இருக்கு. அப்ப நீங்க அதுக்குள் கேட்கப்பட்டிருக்க, இதுக்கு முன்னாடி என்ன கேட்பாங்க, நீங்க இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க, வீட்டுல இது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, 6 வீட்டுல இருக்கா, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டு போயிருவாங்க, பதிஞ்சிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. இது ஒரு வகையான நீங்க குடியுரிமை அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு பணியை மறைமுகமா NRC CAS அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கணக்கெடுப்பு அதுக்கான வேலையை தான் இப்ப இவங்க செய்யறாங்க. நான் இப்போதும் சொல்றேன், இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், டிசம்பர் மாதம் முழுக்க இவர்கள் பட்டியலை வெளியிடும் போது தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் ரோட்ல என் வாக்குரிமை இல்லைன்னு ரோட்ல நிக்க போறான். அதுக்கு அதுதான் இது நடக்க போகுது. இப்ப தேவை ஏற்பட்டால் தேர்தலையே தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பை கூட இவர்கள் உருவாக்குவார்கள். நீங்க அலர்ட்னா நாங்க இதுதான், வேற வழியே இல்லை. ஏன்னா நீதிமன்றம் இவர்கள் கையில இருக்கு. நீங்க பீகார்ல அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 65 லட்சம் பேரை காணா. கயா மாவட்டத்துல ஒரு வீட்டுல 965 பேர் வாக்காளரா இருக்காங்கன்னு சேர்க்கிறேன். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்ல தேர்தல் ஆணையத்திட்ட இருந்து. ஒரு வீட்டுல 965 பேர், வீட்டு நம்பர் 000. இதற்கு ஒரு நீதிமன்ற பதில் என்ன சொல்லுது, பிளாட்பாரத்துல கிடைக்கிறவனுக்கு பில்லர் நம்பர் வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வடபழனியில பில்லர் போட்டுக்கிட்டு இருக்கேன், மெட்ரோல பில்லர் 68க்கு கீழே 6 பேர்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த 6 பேர் இவங்களே ஓட்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மாதிரி அதாவது என்னன்னா, தேர்தல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது, தேர்தல் மீதான நம்பிக்கையற்றவர்கள், தேர்தல்ல யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க நமக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பெண்கள் பெருவாரியாக இப்போது வாக்களிக்க மாட்டார்கள். ஏன்னா என்கிட்ட கணக்கு இருக்கு. நீங்க ஒவ்வொரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள்ல 57% 62% திமுகவுக்கு ஆதரவா வாக்கு பெண்களுடைய வாக்குகள் பதிவாயிருக்கு. நான் அதை புறத்தை லிஸ்டே இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு மகளிர் அதுக்கான திட்டங்களை அவங்க நிறைய செய்யறாங்க. பெண்கள் வாக்கு இருக்கு. எப்ப பெண்கள் வாக்கு எங்கெல்லாம் இருக்கு நீக்கு, அது யாரெல்லாம் நீக்கிரு ஒண்ணு. அதற்கடுத்து பட்டியல் பிரிவு வாக்கு, பட்டியல் பிரிவுன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாட்டுல, நீக்கிரு. அதுக்கடுத்து கிறிஸ்தவர் நீக்கிரு, சிறுபான்மை நீக்கிரு, எல்லாத்தையும் நீக்குவான். இதை எல்லாத்தையும் நீக்கிட்டு யாரெல்லாம் ஜனநாயகவாதிகள் நீக்கிரு. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா நீக்கினவன் பூரா பேரு ரோட்ல இறங்கி நின்று தகராறு. நீங்க பீகார்ல ஒரு மாதிரி மிரட்டி உருட்டிடுவானுங்க இந்த குண்டர்கள் வச்சுக்கிட்டு. தமிழ்நாட்டுல அது நடக்காது. ரோடா இறங்கி ஒவ்வொரு பூத்துல, இப்ப ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டு இருக்கு. அந்த 1000 ஓட்டுல 1000 பேரும் அந்த வீட்டுல இருப்பதற்கான நீங்க அதற்கான பிரத்யேக முகாம்கள், அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு நீங்க செய்யணும்னா கூட குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். குறைந்தபட்சம் 6 மாசம் இருந்தாதான் ஒரு முழுமையான வாக்காளர் பட்டியலை நீங்கள் தயாரிக்க முடியும். ஆனால் அவசர கதியில் தேர்தலை மனதில் வைத்து, தேர்தல் வரும்போது இதை செய்யணும்னு அவசியமே கிடையாது. அப்ப தேர்தலை மனதில் வைத்து இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். எனவே இது பெரிய பிரச்சனையாக போய் முடிய போகுது. அதுதான் நடக்க போது. இந்த மாதிரியான ஒரு அபாயத்தை விஜய் போன்றவர்கள் உணரவில்லை. அல்ல அவர்கள் உணர்ந்தார்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு யார் படியளக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் பாதுகாப்பு அளிக்கிறார்களோ, யாருடைய பாதுகாப்பில் அவர் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறாரோ, நெய்வேலியிலிருந்து எவன் தூக்கிட்டு வந்தானோ அவனையே பாராட்டி பேசி கொண்டிருக்கிறாரோ. இவர் நெய்வேலியில இருந்து இவருக்கு என்ன ஜனாதிபதி பதக்கம் கொடுக்க தூக்கிட்டு வந்தானுங்க, ஒரு ரைடை போட்டானுங்க, தூக்கி கொண்டாந்து உள்ள வச்சுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான் நடக்கும். இப்ப நீங்க பாஜகவினுடைய அரசியல் திட்டமே அதானே. தங்களுக்கு வாக்களிக்காத மாநிலம், நீங்க பாஜகனுடைய அந்த இதை பூரா பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கு இவர்கள் செய்த துரோகம். தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு வரி வாங்குற, எவ்வளவு வரி கொடுக்குற, திரும்ப கொடுக்குற, அதை கேட்டு இவர் ஏதாவது எனக்கு அது போராடி இருக்கிறாரா? இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்காங்க. நீங்க நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கு, சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை முழுவதும் பாஜக அங்கீகரித்து விட்டதா? ஒன்றிய அரசாங்கம் அங்கீகரிச்சிட்டாங்களா? அந்த அங்கீகரிக்கலை அப்படிங்கிறதுக்காக இவர் இறங்கி தாவி குதிச்சது என்ன? விஜய் தாவி குதிச்சன. இதுக்கு மட்டும் என்ன சட்டமன்றத்துல தீர்மானம் போடுவாங்க? அவ்வளவுதானே. சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்கன்னு நீ அனைத்து கட்சி கூட்டத்துல வலியுறுத்து.
உன் கருத்தை சொல்லு, சட்டமன்ற கூட்டத்தில் நீங்க இதை தீர்மானமா போடுங்கன்னு தாவேக்கா சொன்னா வரவேற்கக்கூடிய விஷயம் தானே, யார் வேண்டாம்னு சொன்னா. எனவே இது என்னன்னா போகாத ஊருக்கு வழி சொல்லுவது. தனக்கு எதுவும் செய்ய முடியாது, தான் ஒரு சிறை கூண்டுக்குள் மாட்டிக்கிட்டோம், அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான வசனங்களை தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பதற்குல அதுதான் விஜயினுடைய அரசியல். விஜய்க்கு இதை தாண்டி வேற எந்த அரசியலும் இல்லை. விஜயை ஒரு பொருட்டாக கருத வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போதைக்கு உள்ள சூழல்ல விஜய் ஒரு பெரிய அரசியல் சக்தி, அவர் தான் அப்படி மல்லாக்க கவுத்த போறாரு அப்படிங்கிறதுக்கான சூழலும் தமிழ்நாட்டில் இல்லை. அதெல்லாம் கரை சேர்ந்து முடிஞ்சு போச்சு. அவர் வந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை, வராட்டினாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போறா. ஒன்னே ஒன்று, ஜனநாயகன் படத்தை எப்படியாவது போட்ட காசை எடுத்துடணுங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அந்த படம் என்ன கதிக்கு ஆளாக போகுதுன்னு நமக்கும் தெரியல. ஓடுனா ஓடட்டு, ரசிகர்கள் போய் பார்க்கட்டும். விஜய் படத்தை நான் ஒரு நாள் கூட தியேட்டரில் போய் நான் பார்த்தது இல்லை சாமி. எனக்கு அந்த படத்தை பார்க்குற அளவுக்கு அதில் அப்படி ஒரு தத்துவத்தை அப்படி அவர் கக்கிறத வாங்கிக்கிற அளவுக்கெல்லாம் அதில் ஒரு இலவும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நான் அந்த படங்களெல்லாம் அந்த ஆள் நடித்த படத்தையெல்லாம் தியேட்டரில் போய் நான் பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. அவ்வளவுதான். விஜய்ங்கிறவர் அவ்வளவுதான். அவர் ஒரு சூழ்நிலை கைதி, பாஜகவினுடைய சூழ்நிலை கைதி. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக ஏவி விடக்கூடிய ஒரு வேட்டை நாய். அது வெளியே கோதரும் வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் விஜய், அவ்வளவுதான். அதனால விஜயினுடைய அரசியல் கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது. அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அளவுக்கெல்லாம் ஒருத்தான ஆளு கிடையாது. சரி, நீங்க ஒரு புறம் அது உங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு கட்சி ஒன்று உருவாக்கி அந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்ற பொறுப்புல உட்கார்ந்து தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில இன்னைக்கு தமிழ்நாட்டை குறித்து எழக்கூடிய, தமிழர்களை முன்வைத்து எழக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார் என்ற அடிப்படையில் சில பதில்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு சில விஷயங்களை ரொம்ப மறந்துடுறாரு, ரொம்ப அவங்களுக்கு சாதகமாக மறந்துடுறாரோ அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது, சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி பீகார்ல பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகளை திமுக அரசு தவறாக நடத்துகிறது, அவர்களை அவமதிப்பு செய்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சாரு. இதற்கு தமிழ்நாட்டில் பல தரப்பினரும் எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் தரப்பில் இருந்து மௌனம் காக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் இதை? அதாவது என்னன்னா, நீங்க விஜய் அதைத்தான் நான் சொல்றேன்ல, அவர்கள் அவர்களுக்கான நபராக அவர் இருக்கிறார். அவங்களுக்கு செய்யக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன? திமுகவுக்கு விழுகிற ஓட்டை பிரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு திமுக மாதிரியே பேசணும், அதுக்கு திமுக மாதிரியே அண்ணான்னு சொல்லணும், திமுக மாதிரியே பெரியார்னு சொல்லணும், திமுக மாதிரியே ஒன்றிய அரசுன்னு சொல்லணும். அதாவது வெளியே இருந்து பிரிக்க முடியல. அதனால உள்ளுக்குள்ள இருந்து இதே கருத்தை பேசி இதே கருத்துக்கு ஆதரவானவங்களை எல்லாம் நம்ம தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் அஜெண்டா. வேற என்ன அஜெண்டா இருக்குதுல்ல? இவர் பேசுறது உள்ளடக்கம். அதனாலதான் அவர் அதை கண்டிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, மறுக்கிறாரு. சரி, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னு போராடினவர் மணிப்பூரை பத்தி என்னைக்காவது பேசினாரா? பேச மாட்டாரு. மணிப்பூரை பத்தி பெண்களுக்கு என் சகோதரிகள் நோட்டீஸ் கொடுக்காங்க, அதை கொடுக்காங்க, இதை கொடுக்காங்க, அண்ணா பல்கலைக்கழகம் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தார்ல, அப்பதான் மணிப்பூர்ல அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இந்தியாவில் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, நீங்க புதிய தலைமுறையே அதுலயே தான் நான் பார்த்தேன். டெல்லியில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 15,000 குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுல பெண் குழந்தைகள் அதிகமாக காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைகளை காணவில்லை, பெண் குழந்தைகளை காணலைன்னு இங்க இருக்கு. அதை பத்தி இவர் இப்ப என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். அங்க அரசு கட்டுப்பாடு, அது உடனே ஆம் ஆத்மி அதெல்லாம் கிடையாது. சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? உள்துறை அமித்ஷா கையில இருக்கு. அமித்ஷா கண்ட்ரோல்லதான் போலீஸ், உளவுத்துறை எல்லாம் இருக்கு. தலைநகரத்தில் பெண்கள் என்ன செய்யறாங்க, அதுவும் பெண் சிறுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு அதிர்ச்சியான செய்தி இப்ப வந்திருக்கு, 1.5 லட்சம் பேரை காணாமல். அப்ப கடத்தி விற்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. குஜராத்ல 40,000 பெண்கள் கடத்தப்பட்டார்களா, பாலியல் வன்மத்துக்கு ஆளாக்கப்பட்டார்களான்னு ஒரு செய்தி இருக்கு. இப்பதான் அனுப்புனாங்க 40,000 பேரை காணாமன்னு சொல்லி. அதை பத்தி இவர் இங்க பேச மாட்டார். ஆனா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவர் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இது எல்லாமே என்னன்னா, திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை பலவீனப்படுத்துவது, அதை விஜய்ங்கிற ஒரு நடிகருங்கிற முகத்தை வச்சு பயன்படுத்துவது அப்படிங்கிறது பாஜக அஜெண்டா. அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவங்களுக்கு எந்த வழி இருக்கிற மாதிரி அவர் தான் பாசிசத்தையே பாயாசம்னு சொல்லிட்டு வராச்சே, குடிக்க வேண்டியதானே அள்ளி, அந்த கேரக்டர் தான் அவரு. அப்ப பாசிசம்ங்கிறது அவருக்கு பாயாசம் மாதிரி அவ்வளவு இதா இருக்கு. அப்ப நீங்க ஆனா அதை எதிர்த்து போராடுறாங்க. நீங்க சிஏ எதிர்த்து போராடினாங்க அந்த போன பார்லிமெண்ட் தேர்தல் அப்பெல்லாம் அவ்வளவு சார், அவ்வளவுலாம் எதுக்கு சார்?
போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சு? எது விவாத பொருள்? ஒரே ஒரு இதை யோசிச்சு பாருங்க. அரசியல் சட்டம், அரசியல் அமைப்பு முறை பாதுகாக்கப்படுமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா? இந்தியா பாதுகாப்பாக இருக்குமா? இந்தியாங்கிற ஒரு நாடே இருக்குமா என்ற விவாதத்தை மையப்படுத்தி நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அதனாலதான் பதவி ஏற்கும் போது எல்லாருக்கும் போய் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டே என்ன செஞ்சாங்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்றாங்க. அதுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிச்சு ஒரு வருஷம் லீவ் விட்டுட்டு, கட்சிக்கு லீவை விட்டுட்டு போய் படுத்துட்டு, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து என்று வருகிற பொழுது அரசியல் கட்சி ஆரம்பிச்சவர் லீவு விட்டுட்டு, நான் நேரடியா தலைகீழ தான் கோட்டச்சாமி குதிப்பான் 2026 வர்ற ஆளு, அவருடைய அரசியல் எதுவாக இருக்கும்? மக்கள் நலன் சார்ந்த அரசியலா இருக்குமா? இல்ல. அப்ப நீங்க இன்னொன்னு, நீங்க அவர் வந்தாருன்னா அப்படியே ஜனங்கள் கூடிடுறாங்க. அதுவுமே பொய் சார், அது அப்பட்டமான பொய். நீங்க இப்ப அவர் பனையூர்ல இருக்காருல்ல, அவருக்கு உண்மையிலேயே கூட்டம் போனா தினங்காலையில 10,000 பேர் அவர் வீட்டு முன்னாடி போய் நிக்கணும், அவரை போய் பார்க்கணும். அவர் பட்டினப்பாக்கம் போறாருல, தினம் பின்னாடி ஒரு 10,000 பேர் விரட்டிக்கிட்டே ஓடணும். அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. சனிக்கிழமை காலையில இவர் சினிமா ஷூட்டிங் போனப்ப எல்லாம் என்ன அப்படி குமிஞ்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது ஒரு பில்டப் ஒரே நாள்ல, ஒரு வாரத்துல, அது ஒரு நேரத்துல, அது சாயந்தர நேரத்துல எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டுறது, பக்கத்து மாவட்டத்துக்காரனை போறாங்க. இது எல்லாருமே செய்வாங்க சார், ஈஸியா செய்ய முடியும். அது அரசியல் அல்ல, அது அநாகரிக அரசியல். அதுலதான் போய் மாட்டிக்கிட்டு நிக்காரு. அப்ப அதுலதான் அவங்க எல்லாரையும் மாட்டவும் வைப்பானுங்க. அவனுங்க இப்ப அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் மாட்டிருக்காருல்ல, அவங்க எப்படிப்பட்ட ஆள்னு இவங்களுக்கு தெரியாது. அவன் காலம் பூரா அடிமை. இனிமே விஜய் காலம் பூரா அடிமை. எப்படி வாசன் எப்படி அடிமையானாரு? 5000 ஏக்கர் திருப்பதி அவர் இந்த லேண்ட் வச்சிருக்காரு, 6000 ஏக்கர். அதை காப்பாத்துறதுக்கு, அந்த ட்ரஸ்டை காப்பாத்துறதுக்கு இப்ப போய் அங்கே போய் நின்றுக்கிட்டாரு. இது எல்லாமே ஒரு கொள்கை கூட்டணியா? ஈடி கூட்டணி, மோடி கூட்டணின்னு தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப்புக்கு ஈடி அனுப்புவாங்க, ஒரு குரூப்புக்கு சிபிஐ அனுப்புவாங்க. நீங்க சம்பந்தி வீட்டுல ரைடு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே எடப்பாடி கார் எடுத்துக்கிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிடுவாரு. இப்ப இப்படி மாட்டியிருக்காங்கல்ல. எனவே நீங்க இன்னைக்கு திமுக மேல இருக்கக்கூடிய அந்த அவங்க எல்லாரும் 40 கட்சிகள் உட்கார்ந்து விவாதிச்சிருக்கிறவங்கள தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீதான பொறுப்புணர்வோடு அரசியலை நடத்தக்கூடிய கட்சிகள். அவர்களுக்குள்ள, அந்த கட்சிகளுக்குள்ள எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கா? அந்த கூடியிருக்கிற கட்சிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் எத்தனை இருக்கு? பேசிக்கிட்டானே இருக்காங்க. கருத்து வேறுபாடுகள் பேசுவது என்பது வேறு, அதை பேசுங்க. தாவேக்காவுக்கு திமுகவோட கருத்து வேறுபாடு இருந்தா கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்து. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்று வருகிற பொழுது ஒன்னா உட்காரு. திமுக மேடையில போய் எனக்கு உட்கார்றதுக்கு சரியில்லைன்னா நீ ஒரு கூட்டத்தை கூட்டு, அவ்வளவுதான். இப்ப நீங்க மோடி பீகாரை பத்தி பேசி இருக்கிறத பத்தி இவர் பேசாததுக்கு காரணம், பேச மாட்டார், அது பேசவும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நிலைமையே இல்லை. தமிழ்நாட்டுல பீகார்காரங்க துன்புறுத்தப்படவும் இல்லை, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இங்கே வந்தாரை வாழ, அவர் போய் அங்கே அப்படி பேசுவாரு, ஒரிசாவில் போய் தமிழர்கள் திருடன்னு பேசுவாரு. இது எல்லாத்தையும் இவர் இப்ப தமிழ்நாட்டுல பேசணும்ல, வரணும்ல. எப்படியா இருந்தாலும் இங்க வருவார்ல, வரும்போது எல்லாரும் கேட்பான்ல, காரி துப்புவான்ல முகத்துல. அப்ப நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? இங்கே சௌராஷ்டிரா மக்கள் எவ்வளவு காலமாக வாழ்கிறார்கள்? மதுரையில துன்புறுத்தப்பட்டாங்களா? இல்ல மார்வாடிகள் அங்க இதுல இருக்காங்களே, சென்னையில சவுகார்பேட்டையில யாராவது துன்புறுத்தப்பட்டாங்களா? துறைமுகத்துல பார்சிகள் எத்தனை 1000 வருஷமா இருக்கானே, பார்சிகள் துன்புறுத்தப்பட்டாங்களா? இல்ல இங்க இருக்கக்கூடிய மலையாள மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்களா? இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்களா? யாரும் துன்புறுத்தப்படலையே, எல்லாரும் தான் இங்கதான் இருக்காங்க. ஆனா இங்க இருந்து போன தமிழர்கள் வெளியே துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. கர்நாடகாவில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, மும்பையில துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவமே இதுவரைக்கும் வரலாற்றுல பதிவாகவே இல்லையே. ஆக இவ்வளவு பேர் இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கான், அவங்க வாழத்தான் செய்யறாங்க. அதைத்தான் இவன் பிரிச்சு நீங்க இப்ப மதுரையில சௌராஷ்டிரா யாரு, தமிழ்நாட்டுக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இல்ல இவன் குஜராத் சௌராஷ்டிரா சங்கமம்னு ஒண்ணு ஆக்கி மதுரைக்குள்ள அவனை ஐசோலேட் பண்றது, அவன் ஆளை ஆக்கிறதுக்காக மதுரை மக்கள்கிட்ட இருந்து அவனை பிரிக்கிறது. இதை சௌராஷ்டிரா மக்கள் உணரணும். ஆக நீங்க பாத்தீங்க, நீங்க டிஎம் சௌந்தரராஜனே சௌராஷ்டிரான்னு பல பேருக்கு தெரியாம தான் இருந்துச்சு. நீங்க அப்படிதான் அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பாடகராகத்தான், அவரு தமிழராகத்தான் அவர் அறியப்பட்டார். அவர் சௌராஷ்டிராக்காரரால அறியப்படல, அவரையும் சௌராஷ்டிரான்னு கொண்டு போய் காட்டுறாங்க. ஆக இப்படியெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய இந்த கேவலமான அரசியல் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் எடுபடாது. இவர் அப்படி பீகார்ல போய் அதை பேசுவார். பிரதமர் பதவிக்கு எந்த வகையிலும் லாயக்கற்ற, தகுதியற்ற ஒரு நீங்க தலைமை தற்குறி, டெல்லி தற்குறி. இது
இந்த டெல்லி தற்குறி. ஆனா ஆரிய கூத்து நடத்துவான் அந்த ஆளு. ஆரிய காரிய கூத்து நடத்தக்கூடிய அயோக்கியன் இந்தியாவுடைய ஒரு பிரதமராக இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். போய் ஊர் ஊரா போய் கலவரத்தை உருவாக்க வேண்டியது. இவர் பேசுனதெல்லாம் என்ன பேசியிருக்காரு? பூரா கலவரம் தானே பேசுவாரு. நான் என்ன கேட்கிறேன், 12 வருஷம் இப்ப இருக்காரு. 12 வருஷத்துல இவர் பேசின ஒரு நல்ல வார்த்தை ஏதாவது ஒன்னு எடுத்து வெளியே சொல்ல முடியுமா? அதை எடுத்து மோடி பிரதமர் இப்படி பேசிவிட்டார், நமக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட அப்படி சொல்லவும் முடியாது, சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க தத்துவம் அது கலவரத்தை தூண்டும் தத்துவம். நீங்க எல்லாரையும் பிரிச்சு வச்சு அடிக்கிற தத்துவம். பிரிவினை சூழ்ச்சியை உருவாக்கி கொண்டே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? தமிழ்நாட்டுக்காரன் பூரா கொந்தளிப்பான், தமிழ்நாட்டுக்காரங்க பூரா கொந்தளிச்சு பேசுவான், பேசுனா பீகார்காரன் கன்சால்ட்ரேட் ஆயிடுவான் அப்படின்னு அவங்க நினைச்சது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க அந்த பீகார்ல இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிற தேஜஸ்வி சொல்றாரு, இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் அவர் தான், ஸ்டாலின் தான். இவரே இங்க இருந்து அங்கே போனாரு. ஏன்னா இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாடலை உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அதுதான் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வெற்றி பீகாரிலும் பெற வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் இங்க இருந்து பீகார் போனாரு. அதுக்காக தான் கூப்பிட்டாங்க. நம்மளும் இந்தியா கூட்டணி மாதிரி இங்க இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் இவர் இங்க இருந்து போனாரு. அது அப்படிதான் இங்க நடந்தது. எனவே பீகாரிகள் யாரும் இங்க துன்புறுத்தப்படவில்லை. இப்ப இவன் என்ன சொல்றான், பாஜக தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். எங்க? தமிழ்நாட்டிலே கொடுப்ப. ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு எங்கே வேலை கொடுப்ப? நீ பீகார்காரனுக்கு தமிழ்நாட்டில தான் நீ வேலை கொடுக்கணும். அப்ப இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதையும் கெடுக்கணும். இங்க இருக்கிறவனை கிளப்பி விடணும். 10 பேர் போய் அதுக்கு கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவான், ரியாக்ஷன் பண்ணுவான். ஏன்னா இங்க ஒரு தமிழ் குரூப் இருக்கான்ல, அவன் ஏதாவது பேசுவான். அந்த வீடியோ எடுத்து அங்கே பரப்பணும். இந்த மனிஷ் யாரோ காசியப்னு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டு அவனை தூக்கி போட்டு உள்ள கொண்டாந்து வச்சாங்க, பீகார்காரன் தான். ஆக இவர்கள் பூராமே இந்த மாதிரி போலி பிரச்சாரங்கள் பண்ணுவது, வதந்திகளை பரப்புவது அப்படிங்கிறது தான் மோடி வகையராக்களுடைய வேலையை. அதைத்தான் இவர்கள் செய்வார்கள். ஆனா தமிழ்நாடு அதற்கு அனுமதிக்காது. இவர்கள் சார்ந்து எவரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் 2026 தேர்தலில் அடித்து விரட்டப்படுவார்கள். பாஜகவுடைய நோக்கம் நீங்க ஒரே ஒரு நோக்கம் தான். 2026 என்ன தலைகீழ நின்னாலும் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அப்ப பாஜக என்ன செய்யும் நினைக்கிறீங்களா? அதிமுகவை பிடிக்கும். அதிமுகவை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு வேலையும் கிடையாது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை அறிவிச்சது எதுக்கு தெரியுமில்ல? அதிமுக காரர்களை மன ரீதியாக இனிமே அதிமுக விளங்காது அப்படிங்கிற உணர்வுக்கு கொண்டு வந்து அதை அப்படியே இனிமே நம்ம பிஜேபிக்கே போனா நல்லதுதான் அப்படின்னு ஒரு கும்பலை அப்படியே கழட்டி கொண்டு போய் இங்க சேர்க்கிற வேலையை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையை மூலமா, தினகரை மூலமா, இவங்க மூலமா அவங்க செய்யறதெல்லாம் என்ன? இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நிறைய அதிமுக காரங்க சோர்ந்துட்டாங்க, அப்பா ஒண்ணுக்கு ஆகாது அப்படின்ட்டு. அப்ப அடுத்து எங்க கிட்ட வந்துருங்க அப்படின்னு தூக்கி கொண்டு போய் இப்ப நீங்க நயினார் நாகேந்திரன் ஒரு ஆள் அதிமுக இருந்து போனாரு. அவங்க ஃபார்முலா அப்படி போனதுனால திருநெல்வேலி தொகுதிக்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம், பிடிச்சிட்டோம். இப்படி ஒரு 50 பேரை பிடிச்சா 50 தொகுதியை பிடிச்சி போடலாம். அதுல இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் லீடர்ஷிப்பை பூராத்தையும் தூக்கு அப்படிங்கிறது. நேரடியா தூக்குனா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். சண்டை போடுற மாதிரி சண்டை போட வச்சு தூக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் இது நடக்கு. அப்ப ஆட்சியை பிடிப்பது பாஜகவின் நோக்கம் அல்ல, அதிமுகவை பிடிப்பது பாஜகவின் நோக்கம். நீங்க இன்னொன்னு விஜய் பேசுறாருல, நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்க அவர் திமுகவை அப்படி கலைக்கிறாரு ஒரு மண்ணு கிடையாது. அவர் திமுகவை எதிர்த்து பேசினால், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யாருக்கு போகும்? என்னைக்கு திமுகவுக்கு போகாது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போகுமா? என்னைக்குமே போகாது. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக, பாஜக இப்படித்தான் விழுந்துச்சு. அப்ப திமுகவுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருந்தா திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் நீங்க அதையும் கூட ரொம்ப அதாவது இதா பேசணும், ஒரு அர்த்தமுள்ள தரமா பேசணும். கண்மூடித்தனமான ஒரு கட்சி எதிர்ப்பு பேசினாலும் மக்கள் அதை ரசிக்க மாட்டான். நீங்க அதுக்கான ரொம்ப டிப்ளமேசியா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவாங்க சில பேர். அது கூட இந்த லூஸ்க்கு பேச தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கூட்டணியுடைய வாக்குகள் கெட்டிப்படுத்தப்படும். நீங்க திமுக கூட்டணி இவர் விஜய் பேசிட்டு இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகள் அப்படியே இங்கிட்டு ஷிஃப்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு குருமூர்த்தி ஒரு கணக்கு போட. குருமூர்த்தி கணக்கே குறுக்கு மூர்த்தி தான், அப்படிதான் ஒரு கணக்கு போடுவாங்க. அதிமுக பாஜக ஓட்ட விஜய் நின்னா விஜய் பிரிச்சு கொண்டுட்டு போறாரு. அதான் இப்ப நடக்க போகுது. திமுகவுக்கு இன்னொரு 5% வாக்கு கூட போகுது. இதுதான் இந்த தேர்தலில் நடக்கும். நீங்க நல்லா எழுதி வச்சுக்கங்கடா. நான் எல்லா தேர்தலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்கும்னு. நான் சொல்லிக்கிட்டே இப்பயும் சொல்றேன். விஜய்
திமுகவை பேச பேச, திமுகவை விமர்சிக்க அந்த வாக்குகள் திமுகவுக்கு ஆதரவாக கெட்டிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத குருமூர்த்தி போன்ற குதர்க்கவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க துக்குளக்குல ஏப்ரல் 14 பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்னா இதுதான் நடக்க போகுது. அதை விட்டுட்டு நான் இந்த பக்கம் விஜய் போட்டோம், அந்த பக்கம் மோடி போட்டான்னு நீ பேசிட்டு நிக்க போற ஒரு அளவும் தமிழ்நாட்டில் நடக்க போறது இல்லை. இன்னும் கூட ஒண்ணு நடக்கும். இன்னொரு சில தகவல்கள்னு சொல்றாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியாது. நீங்க ரஜினி மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல எப்பா ஆளை விடுங்கப்பா அப்படின்னு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்கதான் பிடிச்சி வச்சிருக்காங்க விஜயால எவ்வளவு நாளைக்கு தான் அடி வாங்காம வலிக்காத மாதிரியே நடிக்க முடியும். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல ரஜினியே சொல்லிடுவாரு, என் மீது காவி சாயம் பூசுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரஜினி ஒரு பேட்டியில சொல்லிட்டு போனார்ல. அப்படி சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தாவேகா என்பது, நான் உண்மையிலே சொல்றேன், தாவேகா என்பது திராவிட கட்சிக்கு மாற்றாக, திமுகவுக்கு மாற்றாக முழு அரசியலோடு அந்த கட்சி வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒரு சமூக மாற்றத்திற்கான நோக்கமாக வருகிறது என்று சொன்னா அதனுடைய வீச்சு வேற மாதிரி இருக்கும். அது எம்ஜிஆர் போன மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் அப்படித்தான் ஊரெல்லாம் போனார். போய் அவர் 72ல கட்சி ஆரம்பிச்சு 77ல தான் அவர் ஆட்சியவே பிடிக்கிறாரு. ஆனா இது அப்படி கிடையாது. இது திமுக பேரு, திமுக இதெல்லாம் சொல்லுதோ, ஒன்றிய அரசுன்னு சொன்னா இது ஒன்றிய அரசுன்னு சொல்லும், பெரியார்னு சொன்னா சொல்லு, அண்ணான்னு சொன்னா சொல்லு, இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு அது என்ன செய்யும், அந்த ஓட்டுகளை பிரிச்சு பிஜேபிக்கு இந்த கூட்டி கொடுக்குற வேலை ஒண்ணு இருக்குல்ல, அதாவது வாக்குகளை இவருக்கு கூட்டிக்கிறதுக்கான வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு ஆளா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே புரிஞ்சு போச்சு. அதனால விஜயினுடைய ஆதரவுலாம் பெருசா இனிமே நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கல யதார்த்தம் அதுவாக இல்லை. ஏன்னா அந்த வாக்களிக்கணும்னு நினைச்சவன் கூட இப்ப கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தியிருக்காங்க இவருடைய நடவடிக்கைகள்ல. அதனால இவர் பேசுறது வீட்டுல இருந்து இப்படி ஒரு அறிக்கை, சும்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல, உடனே ஒரு அறிக்கை, திமுக மோசம், திமுக மோசம், திமுக மோசம்னு எல்லாரும் களத்தில் இருக்கிறார்கள். விஜய் வீட்டில் படுத்து கிடக்கிறார். அவர் வெளியே ஆளுகளை கொன்றுதாரு, வீட்டுக்குள்ள போனா திமுகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடுவார். இதுதான் அரசியல் அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. என் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில நிறைய பேர் வேலை பார்க்காங்க, எனக்கு தெரியும், நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கள எல்லாருமே நான் இன்னொன்னையும் சொல்றேன் சார், நான் பீகார்ல நீங்க இதை கூட தனியா போடுங்க. நான் பீகார்ல இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் அங்க இருந்தேன். அங்க எப்படி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பார்பர் ஷாப், ஒரு சவர தொழிலாளி, நம்ம ஊர்ல அந்த காலத்துல 60 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தடியில ஒரு பெஞ்சை போட்டு ஒரு பெரியவர் நிப்பாரு, சேவிங் பண்ணுவாங்க போய். அதே போல இன்னைக்கு நான் உங்களுக்கு படம் வேணாலும் அனுப்புறேன். பாட்னா நகரத்துல பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பெரியவர் நிக்கிறாரு, ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க. அதேதான் பார்பர் ஷாப்னா இங்க எதுவுமே கிடையாது. அங்கே ஒருத்தர் சவரம் பண்றாரு. நான் போனேன், என்னடா இவ்வளவு காலத்துல பாட்னா நகரத்துக்குள்ள இப்படி உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்ட்டு அங்க பக்கத்துல போனேன் அவர்கிட்ட. அப்ப ஒருத்தர் முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் அந்த சவர தொழிலாளி அதுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் அப்படி வெயில்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அவன் என்ன சொன்னான் தெரியுமா, எங்க ஊர்ல எல்லாம் ஏசி போட்டு உட்காந்துட்டாங்க, ஏசி போட்டு முடிவு திருத்தகம் இருக்கு, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க ஊர்ல ஒன்னும் டெவலப் ஆகலையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் 10 நிமிஷம் தான் வெயில்ல உட்காந்துருப்பேன், நான் போனதுக்கு பின்னாடி, நான் சேவிங் பண்ணிட்டு நான் போனதுக்கு பின்னாடி அவன் 1 மணி நேரம், அவன் ஒரு நாள் பூரா ஏசிக்குள்ள உட்காந்துருப்பான், அவன் எதுக்கு உட்காரணும் அப்படின்னு சொன்னான். இதுதான் அந்த ஊர்ல இப்பயும் ஒண்ணு. 2வது, நம்ம ஊர்ல பீகாரிகள் உட்கார்ந்துருக்கான் தெரியுமா, அவ யாருன்னு விசாரிங்க. நீங்க மோடிக்கு தைரியம் இருந்தா பேச சொல்லுங்க. முசாகர்னு ஒரு கம்யூனிட்டி எடுத்து பாருங்க நீங்க தயவு செய்து. முசாகர்னு ஒரு கம்யூனிட்டி, அந்த முசாகர் கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்கள் வயல் எலிகளை பிடிச்சு உணவாக உட்கொள்ளக்கூடியவர்கள். அவங்க வீடே எலி பொந்து மாதிரி தான் இருக்கும். அந்த இன்னைக்கும் அவங்க வீடே எலி பொந்து மாதிரி தான் இருக்கும். அந்த முசாகர்கள், அதாவது ரொம்ப விளிம்பு நிலை மக்கள், ஜாதி ரீதியாக கொடுமை என்பது அங்கே தலைவிரித்தாடக்கூடிய ஒரு விஷயம். அந்த முசாகர்கள் தான் நொய்டாவிலையும் பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவன், இங்கேயும் வேலை பார்க்கிறவன். மறந்துடாதீங்க, ஜாதிய வக்கிரமும் கொடுமையும் தலைவிரித்தாடும் முசாகர்கள் மீது, அந்த முசாகர்கள் தான் தமிழ்நாட்டில் சேஃபா உட்கார்ந்துருக்கான். அவன் அங்க குடும்பத்தோட வாழ முடியாது. ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் அந்த சமூகத்து பெண்ணை ஈஸியா தூக்கிட்டு வருவான், பாலியல் வன்மம் பண்ணுவான், கேட்க நாதி கிடையாது அந்த ஊர்ல. அப்படிப்பட்ட ஊர் சார் அது. அந்த ஊர்ல இருந்த முசாகர்கள் பல பேர் இங்க வந்திருக்கான். அவன் தான் இங்க அவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடுறான். அந்த பெண்கள் அழகா படிக்க வைக்கிறாங்க, வேலை பார்க்கிறாங்க. இங்க அந்த துன்பம் என்பது கிடையாது.
அவன் தமிழ்நாட்டில் இருப்பதை சொர்க்கமா கருதுறான். அதாவது சமூகத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சதான் நினைக்கிறான். நான் சென்னைக்கு வரும்போது ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறேன், உங்களுக்கு 12 முசாகர்கள் இங்க வேலை பார்க்க. அந்த 12 பேரு எனக்கு நல்லா தெரியும். அந்த 12 பேர்ட்ட நான் இன்டர்வியூ பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் யாரு, எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவன் தெளிவா சொல்றான். அங்க எங்களால் வாழ முடியாது, அங்க எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும், அடிப்பான். இங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கூட முடி நல்லா வச்சிருந்தா, ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாலும் முடியை வெட்டி மொட்டை அடிச்சானுங்க. இப்படிப்பட்ட கொடூரம் அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஜாதிய கொடூரம் என்பது அங்க இருக்கும். ஆதிக்க சாதிகள் எல்லாம் பண்ணுவான். நாங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நாங்க யாருன்னு தெரியாதனால ஃப்ரீயா என்ன செய்யறோம், நாங்க பாட்டுக்கு படிக்கிறோம், வைக்கிறோம். நான் வேலைக்கு போறேன், வீட்டுக்காரி வீட்டுல இருக்கா, எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் பணம் அனுப்புறேன். ஆனா என் பிள்ளை இந்த ஊர்ல போய் படிக்க போகுது, நான் இங்க படிச்சதே இல்லைங்கிறேன், அழுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை பத்தி ஒரு பிரதமர் எவ்வளவு இதா ஏதாவது உனக்கு ஸ்டடி இருக்கா? முதல்ல உன்னிடம் ஏதாவது ஒரு ஸ்டடி இருக்கா? எந்த மாநிலத்துல எவ்வளவு பேர் போயிருக்கான், எந்த மாநிலத்துக்காரன் எந்த மாநிலத்துல எவ்வளவு பேர் இருக்கா, உன்ட விவரம் இருக்கா? ஏதாவது உன்னால பேச முடியுமா? அப்ப பேச முடியாது. குஜராத்ல ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. மோடி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் வரைக்கும் அந்த தமிழ் சங்கம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குஜராத் தமிழ் சங்கம் பேசாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை இடிச்சாங்கன்னு இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு. தமிழர்களுடைய பள்ளிக்கூடத்தை அங்கீகாரம் கொடுக்க மறுத்தார்கள் ஒரு வீடியோ வந்துச்சு. இதெல்லாம் அங்க நடக்கக்கூடியது. தமிழ்நாடு அப்படியெல்லாம் ஒரு இது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மக்கள் தான். அப்படித்தான் தமிழ்நாடு இருக்கு. ஆனால் இந்த பிரதமர், அதாவது நீங்க ஒரு பிரதமர் திருடன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு திருடன் பிரதமரா இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பிரதமர் பதவியை நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட அதாவது தன் வாயிலிருந்து வருவது முழுவதும் பொய், வாயிலிருந்து வருவது முழுவதும் வதந்தி, வாயிலிருந்து வருவது முழுவதும் கலவரத்திற்கான விதைகள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட பிரதமரை தமிழ்நாடு எப்படி ஏற்கும்? தமிழ்நாட்டை பற்றி இழிவுபடுத்தி கொண்டே பேசிக் கொண்டிருப்பதை எப்படி ஏற்கும்? அந்த பிரதமர் தான் இங்க வரப்போறார், தேர்தலுக்கு வருவார். நீ 234 தொகுதியிலையும் தயவு செய்து பிரச்சாரம் பண்ணி 234 திமுக ஜெயிக்க வச்சுட்டு போயிரு. அதான் அந்த ஆளுக்கு நம்ம சொல்ற வேண்டுகோள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.